வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். ஒரு நபர் ஆலயம் எழுப்பி பல வருடங்கள் ஆகுது. அந்த ஆலயத்தில் வழிபடுவதற்கான ஒரு நிகழ்வை கூட அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துடைய பேர் வேணாம், அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக வாக்கு கேட்டிருந்தாங்க. இந்த விஷயத்தை ஏன் நான் வெளியில் சொல்லணும், பதிவாக கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு தெய்வம் ஒரு இடத்துல பிரதிஷ்டை செய்கிறோம் அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளும் அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளாசியும் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு கோவிலை நிர்வகிக்க முடியும். அல்லாது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஒரு கோவில் எழுப்பணும் அப்படிங்கிறது கூட நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவில் இருக்கும். இறைவன் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நமக்கு நடந்துட்டு இருக்குங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நொடியும் நமக்கு என்னெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத இறைவன் ஏற்கனவே நிர்ணயம் பண்ணியிருக்கார் இல்லையா? அப்போது ஒரு கோவில் எழுப்புறோம் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது நமக்கு எழுதப்பட்ட விதியாக இருக்கணும். இரண்டாவதாக அந்த தெய்வத்தினுடைய உத்தரவு இருக்கணும். அந்த தெய்வம் நம்மளை விரும்பி இந்த நபரால் இந்த ஆலயம் எழும்பணும், இந்த நபரால் இந்த இடத்துல இந்த தெய்வம் பிரதிஷ்டை ஆகணும் அப்படிங்கக்கூடியது எழுத்துல இருக்கணும். அல்லாது நான் விரும்பினேன், எனக்கு பிடிச்சது, நான் இதை செய்ய போகிறேன், இல்லை ஒரு சிலர் மட்டும் வருமானத்திற்காக நான் இந்த ஒரு செயல் செய்ய போகிறேன் அப்படின்னு யார் செய்தாலுமே இந்த மாதிரியான ஒரு தடைகளை அங்கே இருக்கக்கூடிய அந்த பெயர் நம்ம வைக்கிறோம் இல்லையா அந்த தெய்வத்திற்கு, அந்த பெயருக்காகவே அந்த பெயர் எந்த வகையிலையும் அது ஒரு அழிந்து போகக்கூடாது, அந்த பெயர் எந்த வகையிலும் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த தெய்வமே அந்த இடத்துல வழிபாட்டு முறையை தடுத்துடும். வேற யாரும் நமக்கு எதுவும் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க என்கிட்ட கேட்டது, அம்மா யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனால் யாரும் எதுவும் பண்ணலை. அந்த தெய்வம் அங்கே அமர்ந்து மக்களுக்கு நல்லாசி புரிவதற்கு விருப்பம் இல்லை, அவ்வளவுதான். அதில் நல்ல நோக்கங்கள் இல்லை, அதுதான் காரணம், மற்றது எதுவும் கிடையாது. விருப்பப்பட்டு நம்ம செய்கிறதுக்கு இது என்ன சும்மா சாதாரண விஷயமா? அப்படி கிடையாது இல்லையா? நம் விரும்பி செய்வது இந்த செயல் இல்லை. அவங்க விரும்பணும். அவங்க விரும்பினாதான் அது சரியாக இருக்கும். அவங்க விரும்பினாதான் நம்முடைய காலம் மிக குறுகிய காலம். யார் அந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடிய நபர்களினுடைய காலம் மிக குறுகிய காலம். ஆனால் அங்கே அமர்ந்து பிரதிஷ்டையாகி மக்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய தெய்வம் கோடான கோடி 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 ஆண்டுகள் மக்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம கையிலேயா இருக்கு? இல்லை, நம்மளை அவங்க தேர்ந்தெடுக்கணும். அல்லாது நம் கர்மாவில் நம் விதியில் எழுதப்பட்டதா இருக்கணும். அப்போதான் அது காலங்காலத்துக்கும் ஜென்மா ஜென்மத்துக்கும் மக்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக அந்த இடத்துல வீற்றிருந்து மக்களுக்கு அருள் கொடுப்பாங்க. அந்த வகையில் திண்டிவனம் செங்கல்பட்டுக்கு போகிற வழியில் திண்டிவனம் ரோட்டு மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நபர்கள் ஒரு முருகனினுடைய சிலை, மிக பிரமாண்டமாக அந்த முருகனுடைய சிலை. அந்த சிலையை ஒரு நபர் யார் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த சிலை கேட்பாரட்டு ரோட்டு மேலேயே கிடக்கும். நான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கிறேன். ரோட்டு மேலேயே பல வருடங்களாக கிடந்தது. இப்போ எப்படின்னு தெரியல, ஏன்னா நான் பார்த்து ஒரு சில வருடங்கள் ஆகுது. அந்த சிலை பார்த்தீங்கன்னா கேட்பாரட்டு அந்த இடத்துல கிடந்தது. நான் அந்த இடத்துல இறங்கி கண்ணீர் வடித்து அவருடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டு, எந்த இடத்துக்காக யார் தவறாக நிர்வகிச்சிருந்தாலும் பரவாயில்லை, இந்த சிலை வடிவத்தில் முருகன் எந்த இடத்துலையாவது போய் மக்களுக்கு அருள் பாலிக்கணும். அவ்வளவு அழகுல செதுக்கியிருந்தாங்க அந்த சிலையை. ஆனால் அவ்வளவு கேட்பாரட்டு அந்த சிலை ஃபுல்லாக பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் குப்பை அப்படி கிடந்தது. ரொம்ப வேதனைப்பட்டு நான் வந்தேன். ஒரு சிலையை செதுக்குறங்கிறது சிலை உங்களுக்கு, ஆனால் அந்த சிலையின் வடிவத்தில் மக்களுக்கு அருள் கொடுக்கக்கூடியது தெய்வம். அதனால ரெண்டு விஷயம் பண்ணாதீங்க. ஒன்று, பிரியப்பட்டேன், இஷ்டப்பட்டேன், ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி இருந்தால் அது என்னைக்கா இருந்தாலும் துன்பத்தை கொடுக்கும், அது விருத்தியை கொடுக்காது, மக்களுக்கு அருளை கொடுக்காது. இரண்டாவது, ஒரு வருமானத்திற்காக நம்ம ஒரு கோயிலை நிர்வகிச்சிருவோம், நம்ம ஒரு ஆன்மீக வழியில் அதிகமாக போயிட்டுருக்கோம், அப்போ நம்ம ஒரு கோயிலை வச்சு உட்காந்துடலாமே அப்படிங்கக்கூடிய ஒரு தவறான எண்ணத்தையும் வச்சுக்காதீங்க.
அதுவும் மிக மிக தவறு. அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல நம்மளுடைய கர்மாவில் பூர்வ ஜென்ம கர்மா ஒரு ஆலயம் எழுப்பணும்னு இருக்கணும். அப்படி இல்லாது தெய்வம் நினைக்கணும், இந்த இடத்துல ஆலயம் வேணும், இந்த நபரால இந்த ஆலயம், அது நல்ல நபரா கெட்ட நபரா, அது நம்ம மனிதர்கள் நினைக்கிற நினைப்பு இல்லை. தெய்வம் நினைக்கணும், கெட்டவங்களா நல்லவங்களா, இவங்கனால இந்த இடத்துல இந்த ஆலயம் உருவானா எப்படி இருக்கும், இதெல்லாம் தெய்வம் ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அந்த வகையில் அந்த செங்கல்பட்டில் திண்டிவனம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா முருகனினுடைய சிலை அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ ஒரு அழகில், ஆனால் குப்பையாக கிடந்தது. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. கொரோனா காலத்திற்கு பிறகு நினைக்கிறேன், அப்போ வரைக்கும் அது அப்படியே தான் இருந்தது. ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும், பக்கத்தில் விசாரித்த வரைக்கும், இந்த சிலையை முன்பக்கத்தை செதுக்கிட்டு இருந்த நபர் நெஞ்சு வலி, அதாவது ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாரு. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே இறந்துட்டாராம். அதற்கு பிறகு ரொம்ப வருஷம் அப்படியே இருந்தது. மறுபடியும் ஒரு சிற்பி பின்பக்கத்தை வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவருடைய குடும்பமும் ஏதோ ஒரு பலிகள் ஆனதுனால அப்படியே அந்த சிலை கிடக்கு. வேற அந்த சிலை யார் செய்ய சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியல, யார் என்ன எது ஒன்றுமே தெரியல. ஆனால் இங்கேயே தான் பல வருடமாக கிடக்கு அப்படின்னு பக்கத்தில் இருந்த நபர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு வந்த ஒரு நிகழ்வு எனக்கு மனசில், இவங்களுடைய அந்த வாக்குக்காக அவங்க வந்தப்போ எனக்கு அந்த நிகழ்வு தான் ஞாபகத்துக்கு வந்தது. இதில் செய்வனை வச்சு ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ண விடாமல் பண்ணிட்டாங்களா அப்படின்லாம் கிடையாது. செய்வனை வச்ச மனுஷர் தான், தெய்வத்திற்கு பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அந்த நபருக்கு சரியான விதத்தில் நான் சில விஷயங்களை சொல்லி அனுப்பியிருக்கேன். ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைன்னாலும் அவங்களுடைய விருப்பம். ஆனாலும் நான் சொல்கிறேன், இனிமேலும் ஒரு குலதெய்வத்தை, நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை நம்ம இடத்துக்கோ இல்லை நம்ம பக்கத்துலேயோ ஒரு இடத்துல நம்ம வச்சு வழிபாடு பண்ணணும்னா கூட குலதெய்வத்தினுடைய உத்தரவு இருக்கணும், அவங்களுடைய அருள் இருக்கணும். அப்போ தான் சும்மா ஒரு சிலையும் ஒரு கோவிலும் இருந்தால் போதுமா? அது எப்படி இருக்கும் இல்லையா? அதனால உங்ககிட்ட இந்த ஒரு நிகழ்வை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கும் அந்த முருகனினுடைய முகம் என்னுடைய கண்ணில் வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக அந்த முருகன் ஏதோ ஒரு மலை மீது மக்களுக்கு அருள்பாலிச்சிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மனதில் ஒரு ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். கண்டிப்பாக நான் அந்த பாதையில் மறுபடியும் பயணப்பட்டேனானால் அந்த இடத்துல நான் போய் பார்த்தா தான் எனக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும். மற்றபடி உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வான பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வீட்டில் ஒரு சிலை ஒரு ஃபோட்டோ வச்சுக்கணுன்னா கூட அம்மா உங்களோட உத்தரவு வேணும். எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வம் அனுகிரகம் நமக்கு இருந்தால் தான் அந்த புகைப்படமோ இல்லை அவங்களை சார்ந்த ஒரு பொருள் ஏதோ ஒன்று நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு இருந்தால் கூட தெய்வத்தினுடைய உத்தரவு வேணும் இல்லையா? நன்றி. இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில்.